பழைய சோறு பச்சை மிளகா அந்த பாட்டுல வர மாதிரி நான் ஒரு வீடியோ வந்ததானே ஃபாதரை ஞான துரத்தின வீடியோ இந்த குளம் கட்டுதான் நாம சரியான நுழம்பு கடி இரவு 11வது நாள் இரவு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மன்னார் மாவட்டத்துல நுழம்பு கடிக்குது. அதால நுழம்பு திரிய வணக்கம் அண்ணா. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம்னு சொல்லலாம் உங்களுக்கு டவுட் இருக்கு. மீன் டின் கறி இங்கால சோறு. இப்போ இந்தியாவில் வந்துட்டு லடாக்குக்கெல்லாம் இங்கேருந்து 2 பேர் போயிருக்கணும். ஒன்று ஜெஸி என்ன அதே இதில் அரெஸ்ட்னாவும் போயிருக்கிறேன். சோப்பு செம்போ எல்லாம் போட்டு குளிப்போம். ஏற்ற மாதிரி தங்கட வயலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை தாங்கள் திருப்பி கொள்ளிக்கணுமாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆட்டோவில் எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் பயணம் செய்த நாங்கள். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஊரில் நாங்கள் என்ற மாதிரி தான் உங்களோட ஊரில் மறைஞ்சிருக்கிற விஷயங்கள், உங்களோட ஊரில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் காணொலி வடிவத்தில் எடுத்து பதிவு செய்து கொண்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுடைய 11வது நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் முருங்கன் என்ற பகுதியில் தான் இருக்கிறோம். மடு தேவாலயம் அதெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் வவுனியாவிலேருந்து பயணம் செய்து முருங்கனுக்கு வந்திருக்கிறோம். முருங்கன்லேயும் ஒரு வாய்க்கால் தண்ணி இப்படியே போகுது. ஸோ இந்த வாய்க்கால் தண்ணிக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி எங்களோட வேனை நிப்பாட்டிகிட்டு இருக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு ஒரு லக்கி டேன்னு சொல்லலாம். என்னென்னா போஸ்ட் மரத்தில் மேலே லைட் இருக்குது. ஸோ அந்த லைட் ஓரமாக நாங்கள் அப்படியே நின்றுட்டு சமையல் வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன்டின் சமையல் மீன்டின் தான் வாங்கினாங்க. 2 மீன்டினை வாங்கி அப்படியே கறி வச்சிருக்கிறோம். இங்கால பருப்பு கறி, அங்கால கத்தரிக்காய் கறி. அடுத்தது இன்றைக்கி இரவு வந்துட்டு சோறு. ஸோ சோறு எல்லாமே நாங்களே சமைக்கிறோம். வளமையாக வந்து கடைகளில் வாங்கிட்டு ஒரு பகுதியான விஷயங்களை சமைப்போம். இப்போ பானை வாங்கினோம்னா கறி சமைப்போம். அந்த மாதிரி தான் போய் கொண்டிருந்தது. பிரதான பாதை ஓடுற மாதிரி தான் நாங்கள் நிற்கிறோம். அதோட கணக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எக்கச்சக்கமான நாங்கள் டிக்டாக் வேறு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட பயணத்தை பதிவு செய்து கொண்டு வரோம். ஸோ அவை எல்லாருமே வந்து கதைச்சவை, நாளைக்கு என்னென்ன வீடியோக்கள் எடுக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் கதைச்சிட்டு அதுக்கு ஆலோசனை தந்தவை, கொஞ்சம் பேரோட தொடர்பு கொண்டு அந்த இடத்துக்கு போகலாமா இந்த இடத்துக்கு போகலாமான்னு சொல்லி எல்லாம் அனுமதி கேட்டவை. நாங்கள் ராமர் பாலத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஸோ அந்த மண் திட்டுக்கள் இருக்கு தானே, ஸோ அது உங்களுக்கு யாருக்காவது தொடர்பு தெரியும், எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஏலும், அதுக்கு ஏதாவது பெர்மிஷன் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த கட்டாயம் அந்த இடத்துக்கு போய் பதிவு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். உங்களோட மன்னாருக்கு வந்திருக்கிறோம். உங்களோட இடங்கள்ல என்னென்ன வித்தியாசமான இடங்கள் இருக்குன்றதை எங்களுக்கு அறியத்தாங்க. நாங்கள் கட்டாயமாக அந்த இடங்களை காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இரவு இங்கே தான் தங்க போகிறோம். என்ன விஷயம்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கு கிட்ட வரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்காலுக்கு பக்கத்தில் படுப்போம்னு சொல்லிட்டு வந்த நாங்கள். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியா நுழம்பு கடி. நாங்கள் கடைசியாக வந்துட்டு வவுனியாவிலையும் ஒரு இடத்துக்கு போயிருந்த நாங்கள். அங்கேயும் வந்துட்டு சரியா நுழம்பு பார்ப்போம். இப்படி தான் இன்றைக்கு இரவு பயணிக்க போகிறோம். இங்கால நாளைக்கு தான் இந்த இடத்துல குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு 2-3 அண்ணாமார் வந்துட்டு குளிச்சவை. சரியா ஆழம் இல்லை, தண்ணி ஓடுற தண்ணி, நல்ல தண்ணி. ஸோ இப்படி தான் போகுது. இரவுக்கு சாப்பிட்டுட்டு நீ படுக்கிற வேலை மட்டும்தான். சமையல் எல்லாமே முடிஞ்சது. என்னடா பேசிக்க அப்படி விட்டா சரி. என்னடா ஜெரின் தான் இப்போ தொடர்ச்சியாக சமைச்சு கொண்டு வரான். நாங்கள் வந்துட்டு பயணம் செய்து இதுக்கு முதல் காணொலி பார்த்துருப்பீங்க. இங்கே வாரது வரைக்கும் வீடியோ எடுத்திருப்போம். அதை எடிட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணிறதுக்குள்ளே டைம் போயிடும். சரி, இப்போ வந்து சமையல் முடிஞ்சது. இங்கால பருப்பு கறி, இங்கால ஏற்கனவே காட்டின மாதிரி மீன் டின் கறி, இங்கால சோறு, இங்கால கத்தரிக்காய் பால் கறி. ஸோ இவ்வளவு தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி படுக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டின் மீன், இங்கால சோறு. சிங்களாக்கள் பொதுவாக 3 வேளையும் கறி சோறு தான் சாப்பிடுவேன். விடிய பால் சோறு, மத்தியானம் கறியோட சோறு, இரவுக்கும் பால் சோறு, இல்லாட்டிக்கு நார்மல் சோறு. அந்த மாதிரி இருக்கு. இந்த சோறு தொடர்ச்சியை சாப்பிடாட்டி அன்னக்கலைன்னு ஒன்று வருமா தெரியுமா? உண்மையா? ஓ, அதனால எங்களை பேசிக்ல இருந்து சாப்பிட்டபடியே அது எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு. அன்னக்கலை என்று சொல்றது எப்படி இருக்குண்ணா? சூப்பர். என்ன பேர்? ஜெரின். சூப்பரா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நுழம்பு கடிக்குது. அதால் நுழம்பு திரிய கொளுத்திட்டு நாங்கள் படுக்க போகிறோம். நேரம் கிட்டத்தட்ட இப்போ நேரம் என்ன நேரம் ஆகுது? 11 மணி. 11 மணிக்கு படுக்க போகிறோம். குட் நைட் மக்களே.
காலை வணக்கம் மக்களே. கிட்டத்தட்ட நேரம் 6:28. ஒரு 4:30க்கு கிட்டத்தட்ட எழும்பிட்டோம். ஏண்டா சரியான நுழம்பு கடி. நுழம்புண்டா அப்படி கடி. இதில் பிறகு ஒரு மாதிரி திரும்ப படுத்துட்டு இப்போ தான் எழும்பி இருக்கிறோம் எல்லோரும். இதால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால் ஓடுது. இப்போ தான் உங்களுக்கு அந்த இடமே தெரியும். நேற்று இரவு இந்த இடத்துல வரைக்கும் இருட்டிட்டு இப்போவுமே 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன மாதிரி வயலுக்கு இங்கே ஃபுல்லாக வயலுக்கு போகிற அண்ணா மாதிரி 2-3 பேர் வந்து கதைச்சிட்டு போனவன். இடம் நல்ல அருமையாக இருக்குது. இந்த குருவிகளோட சத்தம் அதெல்லாம் கேட்குது பாருங்க. இங்காலையுமே அப்படியே வயல். இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அங்கால அப்படியே பிரதான வீதி. விடிய காலமே அண்ணா மாதிரி வந்து பார்க்கணும். வேணு ஆட்டோவில் போனவ சைட் பண்ணிட்டு பார்க்கணும். டிரைவரோட 4 பேர். இதுக்குள்ளே தான் சாப்பிடலாம். ஓகேண்ணா. ஓகே. நேற்று இந்த இடத்துல கிட்டத்தட்ட எத்தனை பேர் நான் வந்திருப்பேன்? ஒரு 20-30 அப்படி இருக்கும். 20-30 பேர்கிட்ட வந்தவன். எல்லாரும் வேனை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா இருக்குன்ட்டு போயினோம். தங்களோட ஊர்களில் வாங்கோ எல்லாம் கதைச்சிட்டு போயினோம். சரி, இனி இதில் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே இதில் குளிக்க போகிறோம். வெள்ளெல்லாம் தீட்டிட்டு இதுக்குள்ளே அப்படியே குளிப்போம். ஏன்னா நேற்று வந்துட்டு இருட்டிட்டு அதால் வந்துட்டு இதில் நாங்கள் குளிக்கல. படுக்க முன்னம் எங்களோட நபர்கள் சார்பாக 2 பேர் தான் குளித்தவன். ஓகே, பாய் அண்ணா. பாய். பொன்னேசண்ணா குளிப்பம் மற்றது இவையும் வந்து சொல்லிட்டு போயிடுமண்ணா. இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ வந்தது தானே, ஃபாதரை யானை துரத்தின வீடியோ. இந்த குளம் வந்து கட்டுத்தானாமண்ணா. என்னென்னா நேற்று புவனேஸ்வரண்ணா இதில் வந்து நிப்பாட்டைக்கே சொன்னவர். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களோ வருஷங்களோ தெரியலை எனக்கு. எவ்வளோ மாதம் கிட்டடியில் போன வருஷம் வந்து ஒரு ஃபாதரோட யானை வந்து கிளச்சதுண்டா வாய்க்காலுக்கு அங்கால யானை, வாய்க்காலுக்கு இஞ்சால ஃபாதர். ஸோ அந்த இடம் வந்துட்டு இப்படி வாய்க்காலில் தான் இருக்கும்னு நாங்கள் கெஸ் பண்ணாங்க. புவனேஸ்வரனாவும் சொன்னவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன அந்த வயலுக்கு போகிறதுக்கு வந்தவர். அவர் வந்து சொன்னவர் இந்த இடம் தான் தம்பி யானை வந்த இடம்னு சொல்லிட்டு போகிறேன். அது தெரியாமல் படுத்துருந்துருக்குறோம். அது எப்போ அது அருமையாக தான் பெரும் போல். இந்த தண்ணி அங்கே குளம் இருக்குது. குளத்தில் தண்ணி வத்துற டைம் வந்திருக்கு. மற்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம்னு சொல்லிலாம் உங்களுக்கு டவுட் இருக்குது. நாங்கள் போன முறை ஆட்டோ பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேன் எடுக்காமல், அதாவது இப்போ வேனில் தங்குறோம். போன முறை வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுப்போம். ரூமுக்கு கிட்டத்தட்ட 2000 தொடக்கம் 3000 போகும். சாப்பாடு கடையிலேயே அப்போ வந்துட்டு அதுக்கும் ஒரு 1500-2000 போகும் 3 பேர் கிட்ட சாப்பிட்றேன்னு சொன்னால். அடுத்தது போகிற வர இடங்களில் சின்ன சோடாவோ இல்லை தண்ணி போத்தலோ ஏதாவது வாங்குவோம். அப்போ அது வந்துட்டு செலவு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேன் செய்கிறதுக்கான செலவு மட்டும்தான். வேன் செஞ்சு உள்ளுக்கு இன்டீரியர் செய்கிறதுக்கு ஒரு பெரிய தொகை வந்ததை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் தங்குறதுக்கான செலவு பூச்சியம், அறவே பூச்சியம். ஃபியூவலுக்கான சார்ஜ் அது ஆட்டோ பயணத்துலேயும் ஆட்டோவை விட இந்த வாகனம் வந்துட்டு கூட ஃபியூவல், அதாவது கொஞ்சம் இதுக்கு கூட தூரம் மூடுது. அப்போ ஆட்டோவோட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ அதால் அந்த ஃபியூவல் இதுவும் வந்துட்டு ஆட்டோவோட இது ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சமைக்கிறதால வளமையாக கடையில் எடுக்கிறத விட விலை குறைவாக தான் இருக்குது. ஸோ நேற்றெல்லாம் சோறு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கறி வச்ச நாங்கள் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கிட்ட தான் முடிஞ்சிருந்தாது. மீன் டின் எல்லாமே இதாண்டி. ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிஞ்சியும் இருக்குது அதில். ஸோ இப்படி போய்க்கல எங்களுக்கு இன்னும் சீப்பாக தான் இருக்குதே தவிர நாங்கள் வந்துட்டு அதிகளவான செலவுகள் எல்லாமே இதாண்டே இல்லை. புவனேஸ்வரன் ஒரு நாளைக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? சாப்பாடு செலவு மட்டும், டீசல், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் தூரங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஓடுறோம். ஸோ இப்படி தான் எங்களோட நாட்கள் போய்கொண்டிருக்குது. ஸோ அந்த டவுட்டும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த அண்ணா வந்து சப்ஸ்கிரைபராம், எங்களோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவர். இந்த அண்ணா சொல்கிறாரு என்னென்னா, நாங்கள் நேற்று வந்து தொங்கு பாலம் பார்த்துருப்போம் தானே, அந்த இடத்துல இருந்தால் இந்த தண்ணி அப்படியே வருது. ஸோ இந்த தண்ணி வந்துட்டு கன தூரத்துக்கு போகுது. நாங்கள் அல்லிராணி கோட்டையெல்லாம் அடுத்த போய் பார்ப்போம். அப்படியே அந்த ரோடு அப்படியே வளைஞ்சு இதுக்கெல்லாம் வரும். வார வழி வரைக்கும் இது அப்படியே போகுது. இங்கே ஃபுல்லாக வயல் நிலங்கள்லாம் இருக்குது. என்ன கொண்டு சொன்னவர் இல்லை, இன்னொன்றும் சொல்லல. ஓ ஆத்துக்குள்ள இறங்கலாம், ரோட்டு நல்ல மணல் போயிட்டு
இந்த குஞ்சுக்குளம் நேற்று பார்த்துருப்போம் தானே, அதுன்ற தண்ணி இப்படி இங்கே வரைக்கும் வருது, கன தூரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள், அப்படியே போகுது. இந்தியாவில் கட்டுக்கரை குளம் இருக்குது, கட்டுக்கரை குளத்தால் தான் நான் இந்த தண்ணி வரமுன்னு நினச்சேன். அப்படி இல்லை, இது வந்து நாங்கள் அந்த வாய்க்கால் மாதிரி ஒன்று அங்கே காட்டியிருப்போம் தானே, அதில் இருந்து அப்படியே வருது தண்ணி. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் சோறு நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு நாங்கள் விடிய காலம் எழும்பி கஞ்சி செய்கிறதுக்காக. ஆனால் நேற்று சோத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட மறந்துட்டோம். நல்ல நிலைமையிலான்னு இருக்குமென்னு நம்புகிறோம், இல்லாட்டிக்கும் இதுதான் சாப்பாடு. இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சால வெங்காயம், அது வெட்டாட்டி இந்த கத்தியை தரேன். பாலை தயிரான விடுறது விடலாம், கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு புளியையும் போட்டு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கறி, இந்தியாவில் நேற்று வச்ச மீண்டின் கறி. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பூட்டிடும், அங்கால தண்ணி போகிறத நிப்பாட்டுறதுக்கு. இந்த கையால் தான் அந்த சாவி உணர்ந்து போட்டுறாரு. இது பூட்டினோன்னா அங்கால போகிற தண்ணியெல்லாம் அப்படியே நின்று. அண்ணா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த குளத்தை அங்கேருந்து வருது தானே, நாங்கள் நேற்று போயிருப்போம் குஞ்சுக்குளம், அங்கேருந்து வர தண்ணியை வந்துட்டு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது தானே, அவை வந்துட்டு அதை மறைக்கிற வேலையை பார்ப்பினுமா. இங்கே வந்து விவசாயம் செய்கிற ஆட்கள் வந்துட்டு அவைக்குள்ளேயே கதைச்சி பேசி அவைய டைமுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட வயலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை தாங்கள் திருப்பி கொள்ளிக்கணுமாம். அதுக்கும் தலைவர் அப்படி எல்லாம் இருக்கணும். தலைவர் அப்படி இருக்காண்ணா? ஸோ அந்த மாதிரி இருக்கு, நிர்வாகம் இருக்கு. ரைட். இந்த அதுக்குள்ளே வந்து ஒரு போத்தல் ஒன்று சிக்கிட்டு, அதை எடுத்து விட்டா சரி. சிக்கிட்டுதா? இந்த போத்தல் அலப்புற கீழே போய் படிஞ்சு நிற்காது. ஓகே. ஸோ இங்கால பூட்டினோன்னா இந்த பக்கம் போகிற தண்ணி எல்லாம் அப்படியே நின்று, அந்த பக்கம் தண்ணி கூட போகும். இந்த தண்ணி இங்கே இருந்து தான் இங்கே விழுகுது. இப்போ இதெல்லாம் அப்படியே பூட்டிடுது பாருங்க. ஸோ நல்ல ஒரு இது, அந்த அவைக்கு வயலுக்கு எப்போ நேரம் இருக்கோ அவைக்குரிய நேரத்துக்கு படி அவை வந்து இதை பூட்டி திறந்து கொள்ளுவிடும். ஆனால் மெயின் கேட் வந்துட்டு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது நீர்ப்பாசன திணைக்களம் தான் அதை முடிவு செய்யும். அந்த மெயின் இது வந்து அவைக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் செய்யணும். தண்ணி ஃபுல்லாக வாத்துது பாருங்க. அங்கே எல்லாம் மேலே உயரமாக இருந்தது, இப்போ நல்லா பதிஞ்சிச்சு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சமய பாட்டுகள் போட்டிருக்கிறோம் இப்படி ஓர்டரில். கிறிஸ்டியானிட்டி, அடுத்தது முஸ்லீம் மக்களோட பாட்டு, இந்த இறைவனிடம் கையேந்துங்கள் அந்த பாட்டு, அதுக்கு பிறகு பிள்ளையார் பாட்டு. வணக்கம் அண்ணா. சரி, இங்கால வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் அண்ணா வந்திருக்கிறார் மென்னாரில். போன முறை வந்துட்டு ஆட்டோ பயணத்தில் அண்ணாண்ட வீட்டிலாம் தங்கினாங்க. இந்த முறை இயற்கையான இடங்கள்ல அப்படி இல்லை, இப்போ தான் ஒருத்தருக்கா சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் நேற்று வந்துட்டு அப்படியே படுத்துட்டேன். அண்ணா இந்த இடத்துல வந்தவர், இதனால அலுவலா போனீங்கன்னு நான் வேற அளவில் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்து அரிசின்னு என்ன சொல்லியிருப்பேன். அவருக்கு தான் முதல் அடித்தோம், அடுத்தவங்களுக்கு அடிக்கலாம். இங்கே நிற்கிறாங்க முருங்கல்ல. சரி, ஓகே, நம்மள பொடியை வந்து நம்ம பார்க்க அதுக்கப்புறம் நான் மிச்சம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு போனோம். கஞ்சி குடிங்க. கஞ்சியா? சும்மா மோர் மாதிரி மேலால குடிக்கலாம், கஞ்சி என்ன சொல்லலாம். எப்படி குடிக்கணும், எப்படி குடிச்சா கல்லு மாதிரி போயிருமா? எப்படியும் குடிக்கலாம், வாய் வச்சு குடிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு? மோர் தான், தயிர் தான், மோர் தான் இருக்கு, மோர் மாதிரி தான் இருக்குண்ணே. அது சோறு இதான் இல்லை, பல காலமாக தான் பார்க்கக்கூடாதுண்ணே. நான் உங்களோட வீடியோ உண்மையாவே அடிக்கடி தான் பார்க்குறேன். வீட்டை அவ இருக்காது, அவங்க நம்ம பக்கத்தில் ஓடிக்கணும், யாரையாவது வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுக்கு வேலை தானே, அதே குரல் தான் வரப்போகுது மாறி மாறி. ஏதோ 6 வீடியோ தெரியாது, எங்கேயோ வரும் குரல் வரும் உங்களோட குரல். இப்போ நான் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கேன் பார்க்குறது, மற்றபடி நல்லா போகுது. செய்யுங்க. நன்றி. மணலில் ஏதாவது பார்ப்போம். நான் ஒரு வீடியோக்கா கட்டாயம் வர டைம் கட்டாயம் வேற தானே மேடம். நாங்கள்லாம் மடுவில் நிற்கிற ஃபேமிலியாக வாங்க, மடுவுக்காக வாங்க. சரியா? ஒரு நாளைக்கு எங்கேயாவது நீங்கள் போகணும், அந்த மாதிரி இருக்கலாம். பொறாமையாக இருக்கு. நேற்று பார்த்ததெல்லாம் பார்த்தா இவனுக்கு மட்டும் இப்படி போகிறான், 10-20 நாளைக்கு இருக்கிறானு அப்படின்னு நம்மளுக்கு தான் இருக்கு. 120 நாள் 120 நாள். சரி, நீங்க போறீங்க 3 மாசம் சந்தோஷமா இருக்க புரியுது.
அதான் பிரச்சனை ஒட்டி கரைச்சல் இல்லை ஒட்டி தரும் குழப்ப மாட்டான் பழைய சோறு பச்சை மிளகாய் அந்த பாட்டுல வர மாதிரி நாங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பழஞ்சோறு இதில் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு இதுல உள்ள காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மோர் குடிச்ச மாதிரியும் இருக்கு அந்த தயிரோட சேர்த்து சாப்பிடுங்க. நல்ல ஏற்க உடம்புக்கு வந்து நல்ல மற்றது நேற்றையான் சோறையும் வந்து நாங்கள் எரியாம அதே விடிய காலமாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி எத்தனை பேருக்கு சாப்பிடணும்னு ஆசைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் நாங்கள் சாப்பிட்ருப்போம். இந்த வீட்டில் பெரியாக்கள் அம்மாக்கள் எல்லாம் செஞ்சு தருவினோம். இப்போ வந்து அதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் குறைவு. கடைசியா ஜெரிண்ட வீட்டை சாப்பிட்டு நாங்கள் எனக்கு கஞ்சி சாப்பிட்ட கூட அதிசயம் இல்லை. காயின் ஒரு பாட்டு ஒன்று பாடினா பாருங்க. இது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அது கொஞ்ச நாள் ஃபேமஸ் ஆன பாட்டு. இன்னைக்கு காலமா சாப்பாடு இதுதான். இந்த உடம்புக்கு வந்துட்டு விடிய காலமா வயிறு வெறுமையா இருக்கும். அந்த நேரங்களில் இந்த கடை சாப்பாடுகள் அஜினமோல் அசிட்டான சாப்பாடுகள் சாப்பிடாம இப்படி இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொன்னா எங்களோட வயிற்றுக்கு நல்ல உடம்புக்கு நல்ல. அதில் பாருங்க அந்த நாய்க்குட்டி சரியான பசி. நாங்கள் மிஞ்சினதை அப்படியே போட்டிருக்கிறோம். இப்போ சாப்பிட்றோம் ஃபுல்லாக. சின்ன நாய்க்குட்டி நல்ல வடிவான நாய்க்குட்டி. இந்த ரோட்டில் எல்லாம் முந்தி சின்ன நாய்க்குட்டி இருந்தால் டியூஷன் முடிஞ்சிட்டு பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டு வரைக்கும் நாய்க்குட்டி வீட்டை சேர்ந்துடும். அம்மா எல்லாம் பேசுவா. ரெண்டா வீட்டை பார்த்தா ஒரு 7-8 நாய்க்குட்டி கிட்ட வந்துடும். காங்க நீ சாப்பிடு. டயமண்ட் கிட்ட வச்சுட்டு அடிப்பான். கிட்ட வச்சு அடிக்கிறதா உள்ளதுல கஷ்டம். விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ரெண்டு ஒன்பது நொண்டு அதான் அடிக்கணும். டயமண்ட் எல்லாம் கணக்கு அடிக்கிறது இப்போ கஷ்டமா இருக்கு. பத்து அடிக்கணும் இதுலயாவது ஒத்து நெருப்பு ஜெரின் பேக் மேலே போகுதுடா. ஓகே அப்படி போ. ஒரு டைமில் இதெல்லாம் போட்டிக்கு பாஸ்கெட் பால் சைக்கிள் அடிக்கிறது 180 அடிக்கிறது ஒரே தரத்தில். இப்போ நெச்சாலும் கவலையாக இருக்கு. வேனை வந்து விடிய கழுவுறோம். ஏனண்டா வவுனியாவில் வந்து கொஞ்சம் மண் ரோட். வவுனியாவிலேருந்து மன்னார் வர்ற வழி. அதால் புழுதி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வடிவாக கழுவிட்டு செம்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் குளிக்க போகிறோம். ராசாத்திக்கு தான் முதல் குளிய. வேன் இப்போ நாங்கள் கழுவிட்டோம். கழுவினா பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக தூசு அதைகள் எல்லாத்தையுமே தட்டிட்டு தான் நாங்கள் மன்னாருக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஜொலிக்குது. அப்படியே நாங்கள் இனி குளித்தோம்னு தான் சரி. முதல் தண்ணியாலையெல்லாம் கழுவிட்டு அதுக்கு பிறகு செம்போ போட்டுட்டு பிறகு திருப்ப கழுவிட்டு இப்போ துடைச்சோம் நாங்கள். ஏண்டா அப்படி துடைக்காமல் விட்டோம்னா சின்னனா அந்த மழை பெஞ்சா டஸ்ட் இருக்கிற மாதிரி இப்படி குட்டி குட்டி பபுள் வட்டம் மாதிரி இருக்குமல்லோ. ஃபுல்லாக துடைச்சிட்டோம். சரி இனி அப்படியே நாங்கள் இந்த தண்ணியில் அப்படியே குளிக்க போகிறோம். இது வந்து எங்கேருந்து வருதுன்னா நேற்று போயிருப்போம் தானே குஞ்சுக்குளம் அந்த பகுதியிலேருந்து அப்படியே வருது. ஸோ இதில் இறங்குவோம். யாழ்ப்பாணம் அண்ணா. ஓம் 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 பயணம் போகிறோம். ரைட் ரைட் ரைட். கிணவர் இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான அண்ணாமர் வந்துட்டு பாக்கியம் பலப்பலன் இருக்கு. சொப்பன சுந்தரியா ராசாதி சரி ராசா வேற மாறி சொல்லு. அவட்டால்
இந்த இடத்துல ஓடுற தண்ணி அப்படியே அங்கே வரைக்கும் போகுது. இதுதான் அந்த பூட்டின மதகு, இதெல்லாம் அப்படியே அங்கால போகுது. கீழே வேறங்க அங்கே குஞ்சுக்குளத்துலேருந்து வாரது வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ரோட்டுக்கு கீழால பாலம். இப்போ தான் முதல் தடவை அப்படி கீழே இருந்து இப்படி பார்க்குறேன். எங்க இருந்து எங்க தண்ணி வருதுங்க? இதன்னா குஞ்சுக்குளத்தில் அருவியாறுல இருந்து இங்கே வரைக்கும் வருது. இதுக்கங்கால எங்க போகுது தெரியல, நீங்க சொல்லுங்களேன். எங்க போகுது? இதுக்கங்கால வயலுக்கு போகுது. வயலுக்கு அங்கால வயலுக்கு அங்கால போனா வயல்ல தண்ணி நிரம்பினா அதை முடியணும். சரி, இங்க பாருங்க பெரிய இதெல்லாம் போகுது. நல்ல பாலம் சோங்க தான் போட்டிருக்கணும். செருப்பு கலண்டு போய் சோப்பே நேற்று போயிட்டு ஒரு சோப்பு துளைஞ்சு சொத்து நஷ்டம். சோப்பு செம்போ எல்லாம் போட்டு குளிப்போம். முழுகி ஒரே நித்திர பயக்கமடைய செய்யறது. ஓ, வளமையா வந்துட்டு இப்படி நித்திர என்ன குளிப்பாம், குளிச்சுட்டு இப்படி வாகனம் எடுத்துட்டு போய்க்க இங்க ஸ்டொப் அடிச்சுட்டு நித்திரவல. தெரியும் உங்க அழகின் ரகசியம் கோம்பா. நீ சும்மா இருந்தா வந்து இந்த இடங்கள்ல வந்துட்டு கீழே மீன் வந்து அப்படி கடிக்குது, இந்த ஃபிஷ் தெரபி அப்படியெல்லாம் சொல்லி இருந்தானே. ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிணவேர் வந்துட்டு அந்த ஃபிஷ் தெரபிக்கு போகிறதால இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ ஒரு வருஷமோ 1.5 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஆள் கால் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஆனால் இப்படி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது அருமையாக தானே மீன்களும் வரும். மற்றது ஓடி திரிகிற மீன்கள் கிணவேர்கிட்ட காலில் கடித்தா தான் இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ அதால் இது கொஞ்சம் நல்ல, மற்றது இயற்கையான தண்ணி கிணதூரம் ஓடி வரும். அப்போ நல்ல தண்ணி, நல்ல விடிய காலமே இப்படி தான் ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம். மற்றது இந்த இடங்களில் நாங்கள் எப்பயுமே இதே தான் காட்டுறோம்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இன்னும் டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் நாங்கள் போக வழிக்கிடையில் இப்போ தான் ஆரம்ப புள்ளி ஆனால் போட்டிருக்கிறோம்னு சொல்லலாம். இனித்தான் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வீடியோக்களில் நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன நடக்குதுன்றதை உண்டு விடாமல் அப்படியே ஃபுல்லாகவே காட்டி கொண்டிருக்கிறோம் வீடியோ வாயிலாக. ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், இந்த விஷயத்தை காட்டுங்க அந்த பிரதேசத்துக்கு போய்க்க. ஸோ இதை காட்டினா நல்லா இருக்கும். இலங்கையில் இது வந்து புதுசாக கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களும் கட்டாயமாக அதுகளை வீடியோ வழியாக தாரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ருஷ்டின் அண்ணா வந்திருக்கார். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். இன்றைக்கி மென்னாரான் எங்களோட ஜாயின் பண்ணுங்க. அண்ணாண்ட பைக்கு தான் மோட்டோ விளாக் கதைகள் எல்லாம் செய்கிறவர். சேனல் ஐடி வந்து அருஸ்டின். ஓகே ஓகே, இதில் நான் டைப் பண்ணி போட்டு விட்றேன். கட்டாயமாக எங்கள் ஆக்களும் வந்துட்டு மென்னாரில் 2-3 பேர் செய்யணும். அதே மாதிரி இந்த அண்ணாவும் கனகாலமாக செய்கிறார். கட்டாயமாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ தான் குளிச்சுட்டு நிற்கிறோம், நீங்கள் கணக்காக வாரீங்க. ரைட் ரைட். நான் ஆரம்பத்தில் பைக்கர் காம்ரேட் 2 இந்தியாவில். ஓகே ஓகே. இப்போ இந்தியாவில் வந்துட்டு லடாக்குக்கெல்லாம் இங்கேருந்து 2 பேர் போயிருக்கணும். ஒன்று ஜெஸி அண்ணா, அதே நேரத்தில் அருஸ்டின்னாவும் போயிருக்கார். தொடர்ச்சி ஆரம்ப காலத்துலேருந்து எங்களோட யூடியூப் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கார். கட்டாயமாக அவர்கிட்ட சேனலில் போய் பாருங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இருக்கிறாக்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். சரி, இன்றைய நாள் வந்துட்டு அண்ணா வந்துட்டு எங்களோட ஜாயின் பண்ண போகிறார். சரி, இன்றைய நாள் பயணத்தை நாங்கள் மன்னார் நோக்கி ஆரம்பிச்சிட்டோம். மன்னார் போகிற வழியில் என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்த்து தான் போவோம். அப்படியும் போகிறதுக்கு 1 மணி ஆகும். அதுக்கு முன்னே இதில் வந்துட்டு டீசல் அடிக்கலாம்னு வந்திருக்கிறோம். சரி, இப்போ இதில் நாங்கள் டீசல் அடிக்கிறோம். 1 லிட்டர் டீசல் வந்துட்டு 274 ரூபா. சரி, இந்த வாகனத்தை வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்த நாங்கள் இந்த வாகனத்துக்கு வந்துட்டு 65 லிட்டர் கொள்ளுமாம். அப்போ இப்போ எவ்வளோ நிற்கிதுன்னா 45 எவ்வளோ லிட்டர்? ஓகே, 5000 அடிச்சிருக்கிறோம். எவ்வளோ மைலேஜ் பார்க்குறேன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் மிச்சம் இருந்திருக்கு வேணா. இப்போ நாங்கள் மன்னாருக்குள்ளே பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். மன்னார் வந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மாதிரி வெக்கையாக தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தை விட சில வேளை வெக்கையாக கூட இருக்கலாம். இந்த கடலோர பகுதிகள் அதிகளவாக இந்த வெக்கையாக இருக்கிற பகுதிகள் இதெல்லாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் வளமையாக வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் இரவு சமைக்கிறதுலேருந்து மத்தியானம் 11-12 வரைக்கும் என்னென்ன நடக்குதோ அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக உங்களுக்கு தருவோம். அந்த வகையில் இந்த வீடியோ முடிய போது அதுக்கு பிறகு நடக்கிறது, அதாவது 12லேருந்து இரவு ஒரு 8 மணி வரைக்கும் தான் நாங்கள் இடங்கள் பார்க்குறாங்க. அதை வந்துட்டு ஒரு காணொலியாக தருவோம்.
ஸோ 2 காணொலி நாங்கள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டு வரோம். ஸோ மறக்காமல் 2 காணொலியும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு அடுத்த வீடியோ பார்க்க என்ன திடீர்னு மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும்.